தீபாவளி பலகார சீரீஸில் இன்றைக்கி 2வது நாள் முறுக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம்லாம் செய்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கிலோ பச்சரிசிக்கு 250 கிராம் உளுந்து போட்டுட்டு ஒரு 100 கிராம் போல் பொட்டுக்கடலை போட்டு நல்லா உளுந்தை வறுத்து எடுத்து அரிசியோடு சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு இறக்கிடலாம். ஏன்னா ஹீட்டில் அதிகமாக இருந்தால் பொட்டுக்கடலை தீஞ்சிரும். மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் மாவை. பட்டர் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆஃப் ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மாவோடு சேர்த்துடணும். இந்த தீபாவளிக்கு தான் நான் பலகாரம் செய்யும் போது நானே எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்காக செஞ்சிட்ருக்கேன். சீரியஸாக நான் இதுக்கு முன்னாடி பலகாரம்லாம் செஞ்சதே கிடையாது. பட்டருக்கு அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு எள்ளு நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ எள்ளு வேணுமோ சேர்த்துக்கலாம். எள்ளு, சீரகம், ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் சிலர் சேர்த்துப்பாங்க, சிலர் வாசனை பிடிக்காதுன்னு சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மாவு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம முறுக்குழலில் எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி அதுக்கப்புறம் முறுக்கு மாவை சேர்க்கணும். ஏன்னா எண்ணெய் தேய்க்காமல் சேர்த்துட்டா முறுக்கு வெளியே குழல்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீரியஸாக முறுக்குழலில் மாவு போட்டு அதை புழிஞ்சு பார்க்கும்போது ஒரு தனி ஃபீலு. அதுக்கப்புறம் கரண்டியில் முறுக்கு புழிஞ்சு அதை எண்ணெயில் போட்டோன்னே ஆஹா முறுக்கு நல்லபடியாக போட்டுட்டோம், அது பிரிஞ்சு போகலை, ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எங்கள் வீட்டோட முறுக்கு நல்லா சாஃப்ட் கருக்கு முறுக்குன்னு இருந்தது. நான் உடைக்கிற சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும்.